ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட மாடல் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, ஸோ ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எ லீனியர் மொமெண்டம் P vector and R vector be the radius vector of the particle about any point O, then the angular momentum is defined as. ஸோ ஆங்குலர் மூமெண்ட்டோட ஃபார்முலா தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்குலர் மூமெண்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட் மெஷர் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட மெஷர் பண்ணுறது தான் ரொட்டேஷனில் இருக்கும்போது, ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறது தான் ஆங்குலர் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ ஆர் வெக்டருங்கிறது ரேடியஸ் ஒரு ரொட்டேஷனில் இருக்கும்போது, ஒரு பார்ட்டிக்கல் ரொட்டேஷனில் இருக்கும்போது ஆர் வெக்டருங்கிறது பொசிஷன் வெக்டர்னு சொல்லலாம், இல்லைனா ரேடியஸ் வெக்டர்னு சொல்லலாம். பி வெக்டருங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா R vector cross B vector. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the time rate of change of angular momentum of a particle is equal to the dash on it. ஸோ ஆங்குலர் மூமெண்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச், டைமை பொறுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோர்க் கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ டோர்க் கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்குலர் மூமெண்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது ஆங்குலர் மூமெண்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோர்க் கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The angular momentum of a particle is constant of motion in absence of external torque. This is dash of the particle. ஸோ இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன் தியரம் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்வர்சேஷன் தியரம் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம், அந்த தியரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிளோட ஆங்குலர் மூமெண்டம் வந்து அந்த பார்ட்டிக்கலில் டோர்க்யூ, எக்ஸ்டர்னல் டோர்க்யூ எதுவும் ஆக்ட் ஆகாமல் இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கலோட ஆங்குலர் மூமெண்டம் வந்து ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஜீரோவாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்கலோட ஆங்குலர் மூமெண்டம் வந்து எக்ஸ்டர்னலாக எந்த டோர்க்யூவும் அதில் இல்லாதப்ப நமக்கு அந்த ஆங்குலர் மூமெண்டம், அந்த பார்ட்டிக்கலோட ஆங்குலர் மூமெண்டம் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். இதுதான் இந்த கன்வர்சேஷன் தியரம் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் கன்வர்ஷன் தியரம் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question, work done by an external force F upon a particle in displacing from point 1 to point 2 is defined as. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் 1 to 2 F into dr. ஸோ ஒர்க் டன், ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஒரு பார்ட்டிக்கலில் மூவ் ஆகும்போது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது அதோட ஒர்க் டன் ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் 1 to 2 F into dr தான் இதோட ஃபார்முலா. ஸோ ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The work done by the force acting on the particle is equal to. The work done by the force acting on the particle is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியில் உள்ள சேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். Next question, if the force is conservative, the work done on the particle around a closed path in the force field is. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கும்போது ஒர்க் டவுன் ஆன் த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கலில் உள்ள ஒர்க் டவுன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா க்ளோஸ்டு பாத், ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டில் க்ளோஸ்டு பாத்தை அரவுண்ட் பண்ணியிருக்கும்போது அதோட ஒர்க் டவுன் எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் ஆர் கன்சர்வேட்டிவ். ஒரு பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா கன்சர்வேட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் த டேஷ் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸுமே கன்சர்வேட்டிவாக இருக்கும்போது கன்சர்வேட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி, அந்த பார்ட்டிக்கல் உள்ள டோட்டல் எனர்ஜி
டேஷ் இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா தான் இங்கே வரும். ஸோ டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட சம்முக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? த சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ஏ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு. திஸ் இஸ் நோன் அஸ். ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னென்னா ஒரு அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் இருக்க ஃபோர்ஸஸோட சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது என்ன, இது வந்து இந்த ரிசல்ட்டோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஸோ லா ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டோட்டல் லீனியர் மூமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த டேஷ். ஸோ டோட்டல் லீனியர் மூமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ லீனியர் மூமெண்ட்டோட டோட்டல் வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் into velocity of center of mass. So இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். The dash of a system of particle about a point is the angular momentum of the system about the center of mass plus the angular momentum about the reference point of the system mass concentrated at the center of the mass. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A dash is a system of particle with fixed interparticle distance. ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் ஃபிக்ஸ்டு இன்டர்பார்ட்டிக்கல்குள்ளே, அதாவது உள்ளே இருக்க பார்ட்டிக்கல்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே மாதிரி சேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் ரிஜிட் பாடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் கோயிங் ஓவர் ஃப்ரிக்ஷனல்லெஸ் புள்ளி. Two blocks of masses M1 and M2 are attached at the ends of the string. Such a system is called. ஸோ ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கில், மாஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கில் ஃப்ரிக்ஷனல்லெஸ் புள்ளி, 2 blocks of the masses M1 and M2 உள்ள 2 blocks வந்து அட்டாச் ஆகிருக்கு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸில். இந்த மாதிரி இருக்க சிஸ்டமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க சிஸ்டமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ட்ரெயின். ஸோ பாக்ஸ் ட்ரெயின் தான் சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் பாக்ஸ் ட்ரெயின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். கன்சிடர் த அட்வுட் மிஷின் where 2 masses M1 and M2 are attached at the ender of massless string going over a frictionless pulley. M2 is greater than M1. Find the acceleration of the blocks and the tension in the string. So tensionayum acceleration and the block உள்ள acceleration-ஐயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கோட டென்ஷன், பிளாக்லோட ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ அட்வுட் மிஷின் அப்படிங்கிறது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இங்கே போடுறேன். அட்வுட் மிஷின்ங்கிறது எப்படி இருக்கும்னா, இது வந்து புள்ளின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறது புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு டைம் பொறுத்து ட்ராவல் பண்ணுறது. இங்கே M1 உள்ள ஒரு M1 வெயிட் உள்ள ஒரு பார்ட்டிக்கல் தொங்குது. இங்கே M2. ஓகேவா? இதோட வெயிட் M2G. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆக்சிலரேஷன், இந்த பிளாக்ஸோட ஆக்சிலரேஷனையும் இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிலரேஷனோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, M1 M2ங்கிறது வெயிட். ஓகே தானே? ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, M2 மைனஸ் M1 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. அடுத்தது டென்ஷன், ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன், அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2M1 M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. ஸோ இதோட ஆன்சர் C. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If a force acts on a particle in such a way that is always directed towards or away from a fixed point and its magnitude depends only upon the distance from the fixed point, then this force is called as. ஒரு பார்ட்டிக்கலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்படி, எந்த சச்சியவையில்னா, ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து டைரெக்டாக போகுது, அப்படி இல்லைன்னா அவே பண்ணி போகுது. இட்ஸ் மேக்னெட்டிவ், அதோட மேக்னெட்டிவ் டிபெண்ட்ஸ் அப்பான், எதை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து மேக்னெட்டியூட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே தானே? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோட நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் ஃபோர்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு பார்ட்டிக்கல் சென்ட்ரல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை டைரக்ஷனாக வச்சு போகும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் போகும். அதோட மேக்னெட்டியூட் எப்போவுமே அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். When a particle moves under a central force, then the motion takes place in a. ஒரு பார்ட்டிக்கலோட சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து மோஷன் ஸோ எந்த பிளேஸில், அந்த மோஷன் வந்து எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸில் பிளெயினில் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பிளெயின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். when a particle moves under a central force, then its angular momentum. சென்ட்ரல் ஃபோர்ஸை பொறுத்து பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவாக இருக்கும். ஓகேவா? கன்சர்வேட்டிவாக இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம், பார்ட்டிக்கலோட ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The total linear momentum of a system of particles about the center of mass is. About the center of mass is என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். ஒரு சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் பார்ட்டிக்கலோட, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலோட டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஜீரோவாக இருக்கும். ஸோ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஷின். The acceleration of the center of mass of a system of particles is only due to. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் ஆக்சிலரேஷன், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். மியூச்சுவல் இன்டராக்ஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ் கேன் சேஞ்ச். மியூச்சுவல் இன்டராக்ஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில மியூச்சுவல் இன்டராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னா கைனட்டிக் எனர்ஜி, பட் நாட் லீனியர் மொமெண்டம். ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஷின். A body is moved along a straight line by a machine.
delivering constant power. The distance moved by the body in a time t is proportional to. இதுக்கு இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ds டிவைட் பை டி ஈக்குவல் டு டைமை பொறுத்து பார்க்கும்போது ரூட் ஆஃப் 2pt டிவைடட் பை எம்னு சொல்லுவோம். இப்போ வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே. இப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கலாம் 2pt டிவைடட் பை எம் ஹோல் பவர் ரூட் இருக்குது. ஸோ என்ன எழுதலாம் 1/2ன்னு எழுதலாமா 1/2ன்னு எழுதலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒன்று ரிசல்ட் என்னன்னா டைம் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டைம் t பவர் 3/2ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 ஆல்ரெடி இங்கே ஒரு 1/2 இங்கே ஒரு 3/2ங்கிறப்ப t பவர் 1/2ன்னு வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வந்துடும்னா t பவர் 3/4ன்னு தான் வரும். டைம் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா 3/4 பவரில் இருக்கும். ஓகேவா. அப்போ t பவர் 3/4க்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A container is pushed without the acceleration 50 m along a horizontal floor. Adjust a frictionless force of 150 n. Find the work done. ஸோ ஒர்க் டவுன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன் வித் 50 m டிஸ்டன்ஸ் ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோரில் 50 மீட்டரில். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் டிஸ்டன்ஸோட வேல்யூ 50 மீட்டர். ஓகேவா. அடுத்தது ஃபோர்ஸ் ஆஃப் 150 n சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ 150. ஓகே தானே. ஒர்க் டன்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ 50 இன்ட்டு 150. ஸோ மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 225 வரும். 215 வந்துடும். ஸோ இதோட இது பார்த்தோம் அப்படின்னா இது நியூட்டனில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ இது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஜூலில் தான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 250 ஜூல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா வாட் ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு இன் dragging a box 60 feet horizontal without acceleration when the force of 50 lp is transmitted by a rope making an angle 60 degree with the ground. ஸோ இதுலேயும் ஒர்க் டவுன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஓகேவா. வாட் ஒர்க். ஸோ இதுலேயும் ஒர்க் டவுன் தான் கண்டுபிடிக்க வரும். ஒர்க் டன் தான் கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 60 ஃபீட்டு. ஓகேவா. எஃபோட வேல்யூ வந்து 50 lpன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிட்டு. இது 60 ஃபீட்டு, இது 50 lpன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் கொடுத்துருக்கும்போது ஃபார்முலா என்ன டி இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸு இன்ட்டு காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ 60 இன்ட்டு 50 இன்ட்டு காஸ் 60. காஸ் 60யோட வேல்யூ 1/2. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3000 இன்ட்டு 1/2. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1500 வரும். ஸோ 1500 இங்கே உள்ள யூனிட் வந்து ஃபீட் இன்ட்டு எல்பின்னு வந்துடும். ஸோ 1500. ஸோ ஆன்சர் 1500. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ ஸ்டோன் of weight 60 lp hoisted to the top of the mountain 200 feet high. How much does its potential energy increases? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டுருக்காங்க. வெயிட் வந்து 60 lp. ஓகேவா. ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 200 ஃபீட். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி டெல்டா இ ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு ஹச், அதாவது வெயிட் இன்ட்டு ஹச். ஓகே தானே. அப்போ 60 இன்ட்டு 200 60 இன்ட்டு 200ங்கிறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும் 60 இன்ட்டு 200ங்கிறப்ப ஆன்சர் 1230 வரும். அதாவது இது எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா 12 இன்ட்டு 10 பவர் 3ன்னு சொல்லலாம். ஸோ எஃப்டி இன்ட்டு எல்பின்னு சொல்லலாமா. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் 3200 lp bus which is moving at 44 feet at second. So m equal to w by g தான் இதோட ஃபார்முலா. ஓகேவா.
இது வந்து எம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா எம் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஜி. நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 இன்ட்டு எம்வி ஸ்கொயர்டுங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ எம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஸோ டபிள்யூங்கிறது இங்கே 3200ங்கிறது டபிள்யூ. இது வந்து வெயிட் கிராமுக்கு பார்க்கும்போது 32 ஃபீட்டு பர் செகண்டுக்குன்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா 100ன்னு வந்துடும். ஸோ எம்மோட வேல்யூ 100. அப்போ 1/2 இன்ட்டு 100 இன்ட்டு வியோட வேல்யூ 44 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 968 கிராஸு 10 எஃப்டி இன்ட்டு எல்பின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A 3000 kg rocket is set off vertical firing if the speed of the exhaustive is 1000. Find the rate of fuel burn to overcome the weight of the rocket. ஸோ ராக்கெட்டோட வெயிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா mg ஈக்குவல் டு v இன்ட்டு dm டிவைடட் பை dtங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் v இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா எப்படி கிடைக்கும்? mg டிவைடட் பை v ஈக்குவல் டு dm டிவைடட் பை dtன்னு கிடைக்கும். ஸோ இது என்னென்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் சொல்லுவாங்கன்னா மூமெண்டமோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் சொல்லுவோம். அப்போ mg பை v ஈக்குவல் டு 3000. வெயிட் மாஸ் வந்து 3000, கிராம் வந்து 9.8 இருக்குது இங்கே. ஸோ 3000 ஓகேவா. 3000 இன்ட்டு 9.8 டிவைடட் பை ஸ்பீட் வந்து 1000. ஸோ 1000. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 இன்ட்டு 9.8 வரும். ஸோ ஆன்சர் வந்து 29.4 kg/s வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் 29.4 kg/s. ஸோ இந்த வீடியோவில் 25 கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 25 கொஷின்ஸோட ஆன்சர் இது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். சேனல் பார்த்து எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.